மூடப்பட்ட டாஸ்மாக் கடைகளில் பணிபுரிந்த ஊழியர்கள் தங்களுக்கு மாற்றுப்பணி வழங்க கோரி சென்னையில் பேரணி நடத்தினர். இதுகுறித்து கூடுதல் தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ். உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி மாநில மற்றும் தேசிய நெடுஞ்சாலைகளில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருப்பதால் மூடப்பட்டிருக்கக்கூடிய கடைகளில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு மாற்று பணி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி ஏஐடியூசி டாஸ்மாக் தொழிற்சங்கம் சார்பில் சென்னை குறிப்பாக பாத்தீங்கன்னா எழும்பூர் ராஜரத்ன ஸ்டேடியத்திலிருந்து சிந்தாதிரிப்பேட்டை வரை பேரணியாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கைகளை முழக்கமிட்டு வருகிறார்கள். குறிப்பாக மாற்று பணியிடம் வழங்க வேண்டும். ஏற்கனவே 1000 கடைகளை அரசு மூடியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது மாநில தேசிய நெடுஞ்சாலைகளிலும் 3000க்கும் மேற்பட்ட கடைகள் மூடப்பட்டதால் 15000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தற்பொழுது வேலை இழந்து இருப்பதாகவும் அவர்களுக்கு அரசிலே மாற்றுப் பணியிடம் வழங்க வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்து பேரணியாக சென்று வருகிறார்கள். கிட்டத்தட்ட இதில் 1000க்கும் மேற்பட்ட தமிழகம் முழுவதும் இருந்து வந்திருக்கக்கூடிய பணியாளர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். இறுதியாக நடைபெறக்கூடிய கூட்டத்தில் முக்கிய தலைவர்கள் குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திருமாவளவன், முத்தரசன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்களும் இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து பேசியிருக்கிறார்கள். இவர்களுடைய கோரிக்கை என்னன்னா மாற்று பணி அரசு நிறுவனத்திலே வழங்க வேண்டும் என்பதே பிரதானமாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் மதுசூதனனுடன் ரமேஷ்.